thought students, welcome to online class. இன்றைக்கி நம்ம பார்க்குறது யூனிட் 3ல் சாப்டர் 12 ஃபங்க்ஷனல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். ஃபங்க்ஷனல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கன்னா இந்த வணிக வங்கிகளுடைய பயன்பாடுகள் என்ன, சரி, அதனுடைய பணிகள் என்ன, ஓகேவா, அந்த பணிகள் சார்ந்த பயன்பாடுகள் என்னத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரியா, அதை ப்ரைமரி ஃபங்க்ஷனில் அக்செப்டிங் டெபாசிட், அதே மாதிரி கிராண்டிங் லோன் அண்ட் அட்வான்ஸஸ் சம்மந்தமாக இப்போ பார்ப்போம். சரிங்களா, சரி, இப்போ பாருங்கள். கிராண்டிங் லோன் அண்ட் அட்வான்ஸஸ் அப்படின்னா, கிராண்டிங் லோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது, அரசாங்கம் இந்த ஒவ்வொரு வங்கிகளும் ஒவ்வொரு முறையான கடன் நிர்ணய அளவு கொண்டு வராங்க. சரியா, அப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு லோன் மெத்தடும் கஸ்டமருக்கு சாதகமாகவும் இருக்கும். சரியா, வாடிக்கையாளருக்கு சாதகமானதாக இருக்கும். அட்வான்ஸஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா முன்தொகை என்ன வரலாம், பேங்க் ஓவர் டிராஃப்ட், மேல் வரி பற்றுங்கிறது என்ன இருக்கிறத விட எக்ஸஸாக நம்மளுக்கு டெபிட் ஆகிறது தான். அப்படி பார்த்திங்கன்னா ஓவர் டிராஃப்டை சொல்லலாம். ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது என்னது, த மோஸ்ட்லி கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டிங் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆஃப் கஸ்டமர். இந்த நடப்பு கணக்குகள் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யார் வச்சுருப்பாங்க, தொழில் நிறுவனங்கள் தான் நடப்பு கணக்கை ஃபாலோ பண்ணும். அப்போ அவங்க சைடில் நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட் ரீச் பிட்வீன் த பேங்கர் அண்ட் த கிரெடிட் ஒர்த் கஸ்டமர். கஸ்டமருக்கு அவங்களுடைய கிரெடிட் ஒர்த்தை பொறுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மேல்வரை பற்று கொடுக்குறாங்க. சரியா, மேல்வரை பற்று வைக்கிறாங்க. அப்போ சச் கஸ்டமர்ஸ் ஆர் அலவுட் த ஓவர் ட்ரா வித் தேர் நோ பேலன்ஸ் மணி இஸ் அக்கௌண்ட்டில் எந்த விதமான பேலன்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஆனால் கஸ்டமர் அவங்க ஒர்த்தினஸுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அப் டு செர்டைன் அமௌண்ட், யூஸ்வலி 3 months பீரியட், 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய கடன் அளவு நிர்ணயிப்பதற்காக 3 மாத காலம் கொடுக்குறாங்க. வித்ரான் அமௌண்ட் த கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். அப்போ எந்த விதமான அமௌண்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை அடிப்படையில் நல்ல ஒர்த்தினஸ் இருக்கிறாங்க, நல்ல நிறுவனம். அப்போ ஓவர் டிராஃப்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, கடன் அளவு நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியுது. அப்போ 3 மாத காலம் இதனை கடன் அளவு நிர்ணயிக்கிறாங்க. ஒன்லி வித்ரான் அமௌண்ட் த கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ். நம்ம கடனுக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் மேல்வரை பற்றி கொடுப்பதற்கு தயாராக இருக்குது வங்கிகள். ஆனால் அதோடைய ஒர்த்தினஸ் 3 மாதங்கிறதுனால நம்மளுக்கு என்னன்னா, அவங்க எதை நம்மக்கிட்ட இருந்து பெனிஃபிட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், வட்டி வாங்கிக்கிறது. அந்த மேக்ஸிமம் லிமிட் அளவு, ஒரு குறிப்பிட்ட லிமிட் பணத்தை கொடுத்துட்டு நம்மளுக்கு வட்டியோடு வாங்கிக்கிறது. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட், இது ஒன் ஆஃப் த செக்யூர்டு கிரெடிட்டா சார், எவ்வளோ வேணாலும் கடன் கொடுத்துட்டு தேவைப்படும் போது வட்டி போட்டு வாங்கிக்கிறது செக்யூர்டு கிரெடிட்டா. செக்யூர்டு கிரெடிட்னா முறைப்படுத்தப்பட்டது. ஒரு முறைப்படுத்தப்பட்டதுன்னா எப்படின்னு சொல்லலாம்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் கொலெக்டரில் கொடுத்து நம்ம ப்ராப்பராக லோன் அப்ளை பண்ணி நம்ம வாங்கினோம்னா அதற்கான பேமெண்ட் தொகை நம்மளுக்கு வரும். ஆனால் அன்செக்யூர்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு செக்யூர்டு, ஒரு பாதுகாப்பு தன்மை இல்லாதது. எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்டு அவங்க எவ்வளோ வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். சரியா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு ஓவர் டிராஃப்ட் உருவாகிறதுக்கான காரணங்கள். இப்போ செக்யூர்டு ஓவர் டிராஃப்ட் செக்யூரிட்டி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைடட் த பேங்க் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு இஎம்ஐயில் ஒரு லோன் வாங்குறீங்க. சரியா, லோன் வாங்கிட்டு நம்ம பேமெண்ட் டிலே பண்ணுறோம், இல்லை லேட்டர் தென் பேமெண்ட்டாக கட்டுறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுடைய வங்கி கணக்கில் என்ன ஆகிட்டுருக்குன்னு தெரியுமா, கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஒரு 3 மாதம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும், ஆனால் கட்டலை. அந்த 3 மந்த்துக்கு எவ்வளோ ஆச்சு, 30,000 ஆச்சு. ஓவர் டிராஃப்ட் வேல்யூ, ஓடி வேல்யூ என்ன ஆகும், நம்மளுக்கு அதிகமாகிட்டே வரும். 400 ரூபா, 1 மந்த்துக்கு 400 ரூபாய், 500 ரூபான்னு சொல்லி என்ன ஆகிட்டு வரும், 450 ரூபா, 500 ரூபான்னு ஆட் ஆகிட்டே வரும். இது நம்மளுக்கு என்னது, நம்ம வாங்கின கடன் ஒர்த்தினஸ்க்காக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. இது என்னது, வங்கியில் இருப்பதை விட மிகைப்படுத்தி காட்டுவது தான் நம்மளுக்கு என்னது, மிகையாக இருக்கிறது தான் ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்ன, இந்த வங்கிகள் சார்ஜ் பண்ணுது. சரியா, இதை தெரிஞ்சுக்க. ஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஓடி அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னு என்னது, ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது என்னது, மேல் வரை பற்று, அதிகமான தொகை. 10,000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 5,000 ரூபா பேமெண்ட் கட்ட சொன்னாங்கன்னா அது என்னது, ஓடி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது, என்ன ரொக்கம் இருக்கோ அதை வர வைக்கிறது. சரியா, இப்போ ரொக்க வரவுகள், த ஃபெசிலிட்டி ஆஃப் மோஸ்ட்லி பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன்
கேஷ் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல், அதர் டேஞ்சிபிள் அசட்ஸ் ப்ரொவைட் த கொலெட்ரல். நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் பொருள் வச்சுருக்கிறோம் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கடன் அளவு வாங்குறது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் வச்சு வாங்குறது. அதர்வைஸ் பார்க்கும்போது டேஞ்சிபிள் அசட்ஸ் ஏதாவது இருக்கா, நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கொலெட்ரலை பயன்படுத்தி, கொலெட்ரல் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா ஒரு எவிடன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து செக்யூர்டு. ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் பேயபிள் த ஆக்சுவல் அமௌண்ட் வித் நாட் ஈஸி என்டர் கிரெடிட் ஃபெசிலிட்டி. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கிரெடிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட், குறுகிய காலத்துக்கு கொடுக்கக்கூடியது தான். இப்போ பேயபிள் ஆக்சுவல் வித்ட்ராவல், எவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்கிறீங்களோ அதை தான் பே பண்ணுறீங்க, அதற்கு மேலே வந்து நம்ம கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டோம். இந்த பொருள் இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வந்து குட்ஸ் ஸ்டாக் வந்து ஒரு சின்ன ஸ்மால் லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கவே. ஒரு மளிகை வச்சுருக்கிறீங்க, மளிகைக்கடையில் எவ்வளோ பொருள் இருக்குது, எவ்வளோ தேக்க நிலை இருக்குது, எவ்வளோ இந்த சரக்கு தேரும், அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ கடன் அளவு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க பார்த்தியா, அதை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது டிஸ்கவுண்டிங் பில், அதாவது ரசீது மீதான தள்ளுபடி. த பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் அப்ரோச் பேங்க் டு டிஸ்கவுண்ட் கமர்ஷியல் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரொவைட் த மணி. அதாவது பிஸ்னஸ் கஸ்டமருக்கு தனியான ஒரு அணுகுமுறைகளை ஃபாலோ பண்ணுறது. பிஸ்னஸ் கஸ்டமருங்கிறது தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தனியாக ஒரு அணுகுமுறைகளை ஃபாலோ பண்ணுறது. யார் ஃபாலோ பண்ணுறாங்க? வங்கிகள் ஃபாலோ பண்ணுது. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஸ்பெஷல். ரசீது மீதான தள்ளுபடிங்கிறது என்னது? கமர்ஷியல் பில். டிஸ்கவுண்டிங் பில்லுங்கிறது என்னது? கமர்ஷியல் பில். வணிகத்தாள்னு சொல்கிறாங்கள்ல, இந்த வணிகத்தாள் வந்து காமர்ஸ் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்பான். டிஸ்கவுண்டிங் பில், கமர்ஷியல் பில், இதெல்லாமே என்னது? ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ பேங்க் டிடக்டட் டிஸ்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் த பீரியட் மென்ஷன்ட். இப்போ பேங்க் வந்து என்ன பண்ணுது? நம்மளுடைய வட்டி விகிதத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த டிஸ்கவுண்ட் பில்ஸ் வந்து வச்சுருந்தா தள்ளுபடி பண்ணி கொடுக்குது. அப்போ பில் த ரிலீஸ் பேலன்ஸ் அமௌண்ட். அப்போ மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும் ட்ரேடர்ஸு. இப்போ பில் இஸ் டிஸ்ஆனர், த பேங்க் கேன் ரெக்கவர் த அமௌண்ட் கஸ்டமர்ஸ் பில் அன்செக்யூர்டு கிரெடிட். இதுவும் ஒரு வகையான அன்செக்யூர்டு கிரெடிட் தான். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாத பட்சத்தில் இந்த பில் மீதான தள்ளுபடிகளை வந்து கொடுக்குதில்ல. வங்கிகள் வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கும். டிஸ்கவுண்டிங் பில் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? நீங்கள் 6 மாதம் லோன் கட்டியிருக்க மாட்டீங்க, ஒரு 10 மாதம் லோன் கட்டியிருக்க மாட்டீங்க, ஒரு 1 இயர் கட்டலை, இல்லை ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் வந்து எந்த பேமெண்ட்டும் கொடுக்கல, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து ஏறிட்டுருக்கு. சரியா? இதை வந்து வங்கிகள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணோம். என்னென்னா டிஸ்கவுண்டிங் பில். இந்த தொகையை வந்து பெறுவதற்கு தள்ளுபடிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கும். ஸ்டேட் பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதாவது வீட்டு வசதி கடன் ஏதாவது வாங்கியிருந்தா, இது மாதிரி ஏதாவது கடன் பெற்றிருந்தீங்கன்னா, இந்த கடனை செலுத்தாதவர்கள் வந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? வட்டியிலிருந்து உங்களது மொத்த வட்டியிலிருந்து 20% தள்ளுபடி வந்து வங்கிகள் அளிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 20% தள்ளுபடி போக மீதி பேமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய ரிலீஸ்மெண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அட்வான்ஸஸ். அடுத்தது லோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன லோன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லோன் பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் லோன் ஃபஸ்ட்டு என்னது? லோனுங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் வரைக்கும் இருக்குது. சரியா? அப்போ அந்த லோன் பொறுத்த வரைக்கும் அகென்ஸ்ட் த கொலெட்ரல் பிஸ்னஸ் கன்சர்ன். எந்த வகையில் நீங்கள் லோன் வாங்குறீங்க, அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம வங்கியில் சப்மிட் பண்ணி அதை கொலெட்ரலாக சப்மிட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் பீரியடில் கட்டுறதோ அல்லது ஒட்டுமொத்தமாக இயர் வைஸ் கட்டுறதோ, இது மாதிரி லோன் அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம கட்டலாம். லோனுங்கிறது கடன். இப்போ கடன் வாங்குறது ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, வீட்டு கடன் வாங்குறீங்க. சரியா? ஹவுசிங் லோன் எதுக்கு வாங்குகிறோம்? ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், புதுசாக ஒரு பில்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே கட்டி வச்ச வீட்டுக்கு ஹவுசிங் லோன் வாங்கலாம். அப்போ டீடு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. ஹவுஸ் ஏஸ் ஏ கொலெட்ரல் செக்யூரிட்டி பேஸ்ட் த மந்த்லி இன்கம் பாரோயிங் த கஸ்டமர். மாதம் வட்டி சம்பளம் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணலாம்? ஹவுசிங் லோன் வாங்கலாம். இப்போ பாரோயிங் கஸ்டமர் பேங்க் த அட்வான்ஸ் மீடியம் லாங் டேர்ம் லோன்ஸ். இது வந்து ஒரு மீடியம், ஒரு 5 ஆண்டுகள், ஒரு 4 ஆண்டுகள், இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலே லாங் டேர்ம் முன்னும். இது மாதிரி கஸ்டமர் ரீபே த லோன் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐயாக கட்டுறது. ஓகேவா? அப்போ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது என்னது? நம்மளுக்கு இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு தான் நம்ம இஎம்ஐன்னு சொல்கிறோம். ஒரே ஈக்குவலான அமௌண்ட்டை மந்த்லி கட்டிட்டு வரது தான் ஈக்குவல் அமௌண்டட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எவரி பேங்க் டிசைன் நியூ மெத்தட்ஸ் அட்வான்ஸிங் த லோன். ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லேர்னிங் இன்கம்மை வந்து அதிகமாக்கிக்கிறாங்க. சரியா? இப்போ ஃபைண்ட் மோர் ஓவர் லேர்னிங் இன்கம் த ஜென்ரலி கமர்ஷியல் பேங்க் ப்ரொவைட் த ஃபாலோயிங் லோன்ஸ். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா த மிடில் கிளாஸ் சேலரிட் எம்ப்ளாயீஸ் கேனாட் அஃபோர்ட் த பே ஆஃப் ஃபுல் ப்ரைஸ் ஹவுஸ் த லம்சம். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து கேனாட் அவங்க லம்சமாக பே பண்ண முடியாது. ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, சம்பளம் அதிகமாக வாங்குறீங்க, ஒரு லார்ஜ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், ஹவுசிங் லோனை வாங்கினா ஈஸியாக மந்த்லி கட்டிட்டு வரலாம். ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹவுசிங் லோனை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய ஹவுசிங் லோன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அடுத்தது கன்சியூமர் லோன். கன்சியூமர் லோனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி போகிறீங்க மொபைல், ஓகே, மொபைலுக்கு வந்து கன்சியூமர் டியூரபிள் லோன் சொல்லுவாங்க. இதை கன்சியூமர் டியூரபிள் லோனுங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறீங்க, ஏர் கண்டிஷனர் வாங்குறீங்க, லேப்டாப் வாங்குறீங்க, வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, டெலிவிஷன் வாங்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து என்ன லோன் ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ ஹைப்போத்திகேட்டட் அப்படிங்கன்னா ஏதோ ஒரு நிறுவனம் வந்து மேல்முறையீடு மேலெழுதி பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கான உரிமையை வந்து அவங்க மேலே எழுதி கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேமெண்ட் கொடுத்த உடனே அந்த உரிமையை வந்து கேன்சல் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ செக்யூர்ட் லோன் அரேஞ்ச்மெண்ட் வருது மூவபிள் ஃபார் அசட். ஏதாவது மூவபிள் அசட்டுக்கு தான் அந்த கன்சியூமர் டியூரபிள் லோன் கொடுக்குறான். இப்போ கன்சியூமர் லோன் அமௌண்ட் ஃபார் த ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், இதுவும் என்னது ஸ்பெசிஃபிக்காக மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை தான் கட்டுறோம். அடுத்தது வெஹிக்கிள்ஸ் லோன், ஓகே, வாகன கடன், 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸு லாரி, இது மாதிரி வெஹிக்கிள்ஸ் எது வேணாலும் நம்ம பேங்க் வந்து என்ன பண்ணிக்குது, ஹைப்போத்திகேஷன் அவங்க மேலே வந்து அந்த வாகனத்திற்கான உரிமையை அவங்க மேலே எழுதிக்கிட்டு லோன் அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணுது. நாம் மந்த்லி லோன் பேமெண்ட் பண்ணுறோம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அந்த பேங்க்கிட்ட இருக்கும். ஒரு வண்டிக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க பேங்க்கிட்ட இருக்கும். நம்ம மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்லாம் ஃபுல்லாக பே பண்ணி முடிச்ச ஓட்டி தான் நம்ம கையில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது எஜுகேஷ்னல் லோன், கல்வி கடன். வங்கிகள் வந்து நிறையா கல்வி கடன் ப்ரொவைட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், யூஜி முடிக்கிறீங்க, பிஜி பண்ணுறவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரியோ எஜுகேஷனல் ப்ரைஸ் வந்து எவ்ரி இயர் வருஷம் நம்ம கட்டுற மாதிரியோ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக நம்மளுக்கு எஜுகேஷன் லோனை கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி த லோன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் என்டையர் த பீரியட். இப்போ வருஷத்திற்கு ஒரு டைம் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வட்டி வந்து தொகையை கட்டணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை டேட் ஃபார் இன்ஸ்டால்மெண்ட் லோன் அமௌண்ட் பேமெண்ட். இந்த லோன் அமௌண்ட் வந்து வங்கி என்ன பண்ணிடும், டைரெக்டாக எந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கி அந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து இந்த லோன் பேமெண்ட்டை அனுப்பிடும். சரியா? நம்ம லோனும் கட்டிக்க வேண்டியிருக்கோம். அடுத்தது ஜுவல் லோன். ஜுவல் லோன் பொறுத்த வரைக்கும் நகை கடன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது, வங்கிகளில் தான் மெயினாக இருக்குது. சரியா? அப்போ பிளட்ஜ் ஃபார் அடமானமாக வைக்கிறது, கோல்டு ஜுவல் அண்ட் த அப்டைன் லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க், த மார்ஜின் பர்சன்டேஜ் வேல்யூ ஃபார் த கிராம் தட் கேன் பி கிவன் ஏ கிரெடிட், ரெக்யூர்மெண்ட் ஃபிக்ஸட் பை த ஆர்பிஐ. அப்போ இந்த கோல்டு லோனுக்கான ரெக்யூர்மெண்ட்டை வந்து அறிவிப்பை வந்து யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணுறீங்க, ஒரு கோல்டுக்கு வந்து கிராமுக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் சொல்லுது. அப்போ த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை வித்தின் 12 months கஸ்டமர்ஸ் ஃபார் ரெடீம். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது 12 மாதங்களுக்கு உள்ளே வந்து நம்ம மந்த்லி வைஸ் கட்டலாம். 12 மாதங்களுக்குள்ளே கட்டுறதுக்காக பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுது. இப்போ பிளட்ஜ் இஸ் நாட் த ரெடீம்டு ஆஃப்டர் ரிமைண்டர் ஷுட் பி ஆக்ஷன் த பேங்க்ஸ் ரெக்கவர் த டியூட்டிஸ். இதனுடைய கடமை, வங்கிகளுடைய கடமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகை கடன் வைக்கிறோம், நகை கடன் வந்து 12 மாதங்கள் ஒரு வருடத்திற்குள்ளாக அந்த நகையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், திருப்பிடணும், இல்லைனா வட்டி பே பண்ணிடணும். ஆனால் அதை பண்ணாத பட்சத்தில் அந்த நகை கடனுக்கான உரிமையை வந்து அந்த வங்கிகளே வந்து ஏற்றுக்கும், அந்த நகையை வந்து சீஸ் பண்ணிடும், அதற்கான ஆக்ஷன் வந்து எடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கிரியேஷன் ஆஃப் த கிரெடிட். அடுத்தது கிரியேஷன் ஆஃப் த கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அளவை வந்து கிரியேட் பண்ணுறது. எப்படின்னா கடன் அளவை உருவாக்குவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் த கரன்சி மணி இஸ்யூட் பை த ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் என்ன பண்ணுது, மணி ஒவ்வொரு பணத்திற்கு தேவையான கரன்சி மதிப்பை வந்து உருவாக்குது. இப்போ கிரெடிட் மணி சர்க்குலேஷன் பொறுத்த வரைக்கும் கிரியேட்டட் த கமர்ஷியல் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ கமர்ஷியல் பேங்குடைய எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்லேயும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும், பொருளாதாரம் சார்ந்த ஆக்டிவிட்டிலையும் கண்ட்ரி த லார்ஜ் எக்ஸ்டென்ட். அப்போ கண்ட்ரியுடைய தலையீடு இருக்க வால்யூம் த பர்பஸ் விச் த கிரெடிட் மணிஸ் டு பி கேன்சலைஸ் இம்ப்ளிமெண்டட் த கமர்ஷியல் பேங்க் கைடன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ. இந்த ஒவ்வொரு வணிக வங்கிகளுக்கும் கைட் பண்ணுறது யார் கைட் பண்ணுறாங்க, ஆர்பிஐ தான் கைட் பண்ணுது. ஓகேவா?
இந்த ஒரு புள்ளி விவரம் 2011 நடந்ததை கொடுத்துருக்குறாங்க. கிரெடிட் கிரியேட்டட் இந்தியன் கமர்ஷியல் பேங்க்குடைய பர்சன்டேஜ், அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75.1. ஓகேவா? டெபாசிட் பண்ணால் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியன் கமர்ஷியல் பேங்க்கில் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ண எவ்வளோ கிரெடிட் அளவு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.1. யூஎஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா டாலர் ரேட்டு பார்க்கும்போது 233.3. அதே மாதிரி சைனாவில் 145.5. அதே மாதிரி ஜப்பானில் 340.9. ஓகே.